வெல்கம் பேக் டு சிம்பிளி வித் மீ. நான் உங்கள் தமிழன். இன்னைக்கு நம்ம டைஸ் எஸ்ரா அப்படின்ற படத்தை தேட்டரில் போய் பார்க்க போகிறோம். ஸோ படம் எப்படி இருக்குன்றத நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் மலையாள படத்தை மலையாளத்தில் நான் பார்க்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பிற மொழி படத்தை அதோட மொழியிலே நான் பார்க்குறது தேட்டரில். ஸோ ஹிந்தி படம் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் மலையாள படம் பார்க்குறேன். ஒரு ஹாரர் ஃபிலிம் அண்ட் பிரணவ் மோகன்லால் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அண்ட் படம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். அண்ட் இந்த டேரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். பிரம்மயுகம்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டேரக்டரோடைய அடுத்த படம் தான் இந்த படம். அதுக்கு முன்னாடியே பூத்த காலம்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ரெட் ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு. பட் நீங்கள் பார்க்கும்போது பூத்த காலம் அண்ட் பிரம்மயுகம் பாருங்கள் அண்ட் இந்த படத்தை பாருங்கள். ரெண்டு படத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன கனெக்ட் இருக்கும். ஸோ அப்படின்னு தான் நான் விக்கிபீடியாவில் போட்டிருக்காங்க. பார்ப்போமே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைட் ஆஃப் பண்ண. ஸோ கைஸ், ஃபைனலி டைஸ் எஸ்ரா படம் பார்த்து முடிச்சிட்டேன். படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஹாரர் த்ரில்லராகவே கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பயமாகவும் இருந்தது. அண்ட் ஒரு சில இடங்கள் இந்த என்னென்னா எஸ்எஃப்எக்ஸ் சவுண்டு தாங்க ரொம்ப கங்குன்னு போட்டு ஒரு மாதிரி பயமுறுத்தினாங்களே தவிர சவுண்டு வந்து ஒரு லெவலாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அது பயமாகவே இருக்காது. ஆனால் பேய் படத்துக்கு அப்படி தானே இருந்தாகணும். ஸோ அந்த வகையில் அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸை உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த ஹாரர் ஃபீல் கொடுத்தது. அண்டு சினிமாட்டோகிராஃபி சொல்லி ஆகணும், சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அண்ட் ஒரு இடத்துல வந்து ஹாரிஃபிக் டோன் வந்து அப்படி தெரிஞ்சுது. நல்ல ஒரு கலர் ஷேடும் சரி அண்ட் ஆங்கிளும் சரி. ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்துருப்பாங்க, அப்படியே படிக்கட்டுலேருந்து அப்படியே வீடை காமிப்பாங்க. அப்படியே ஒரு ஹாரர் படம் ஃபீலே கொடுத்துச்சு. அண்ட் உண்மையிலே ஒரு ஹாரர் படம், ஒரு நல்ல ஹாரர் ஃபிலிம் பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு மலையாள படத்தை மலையாளத்தில் பார்த்து ஒரு நல்ல படம், ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். என்னடா அவன் அப்படின்னு சொல்லாதீங்க, எனக்கு அது வந்து புதுசு இல்லை. ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன், மலையாள படத்தை மலையாளத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. அது உண்மையில அது பெருமையான ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா நிறைய பேரில் வந்து டப் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஏன்னா நானே அப்படி தான் பார்த்துருக்கேன், ஏகப்பட்ட படங்கள் டப் பண்ணி தான் பார்த்துட்ருக்கேன். பட் இப்போ கொஞ்சம் முன்னேறி அதோட லாங்குவேஜ் படத்தை அந்த லாங்குவேஜ்லேயே நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ பிரணவ் மோகன்லால் அருமையான நடிப்பு, நல்ல படம். ஒரு கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு லாஸ்ட் 10 to 20 minutes பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சஸ்பென்ஸும் ஹாரரும் பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு ஹாரர் பதட்டத்தோடையே வச்சுருந்தாங்க. ஒரு நல்ல படங்க, டீசெண்டான ஒரு நல்ல படம். ஸோ கண்டென்ட்டாக அந்த படம் வந்து பெருசாக அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு டீசெண்டான படம் தான். ஸோ மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள், டைஸ் எஸ்ரா. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்தது பாய் ஃப்ரம் சிம்பிளி வித் மீ.